Hi everyone, in today's class we will discuss about anti-epileptic drugs, right? So அதுக்கு முன்னாடி நம்ம epilepsy அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எபிலெப்சிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம பிரெயின் செல்லில் ஒரு சில எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து கண்டக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் இம்பல்சஸ் வந்து சரியாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அது வந்து சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸில் இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டியை குரூப் ஆஃப் சீசரை வந்து எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இதனால் நம்ம பாடிஸில் அன்வான்டாக அப்நார்மல் பிஹேவியர்ஸ், அன்யூஷுவல் மூமெண்ட்ஸ், மசில் மூமெண்ட்ஸ், அன்யூஷுவல் பெர்செப்ஷன்ஸ், ரைட், டிஸ்டர்ப்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஸோ இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. டெண்டன்சி ஃபார் ரெக்கரண்ட் சீசர் டியூ டு டிஸார்டர் ஆஃப் பிரெயின் செல், ஒரு பிரெயின் செல்லில் ஒரு டிஸார்டர், ஸோ அதனால் சீசர் வந்து வருது. ஸோ அதுதான் வந்து எபிலெப்சியோட டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் பார்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பேத்தோ கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸிஃபிகேஷன், எபிலெப்சியோட கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், ரைட்? நம்ம இப்போ வந்து ட்ரக்ஸ் பார்க்கலாம், ரைட்? ஃபஸ்ட்டு ஹெடன்டாயின்ஸ். ஸோ எபிலெப்சி அப்படின்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கூடிய மெயின் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஃபெனிடாயின், ரைட்? ஃபெனிடாயின், மெஃபெனிடாயின், ரைட்? நெக்ஸ்ட்டு பார்பிச்சுரேட்ஸில் ஃபீனோபார்பிட்டோன், மெஃபோபார்பிட்டோன். டிஆக்சி பார்பிச்சுரேட்ஸில் பிரிமடோன். இம்யூனோஸ்டில்பென்ஸில் கார்பமசிபின், சக்சினமைட், எத்தோசக்சிமைட். காபா டிரான்ஸ்மினேஸ் இன்ஹிபிட்டாஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா வால்போரிக் ஆசிட், விகாபேட்ரின். அதே மாதிரி பென்சோடைசிபினில் டயசிபம், குளோனசிபம், லோரசிபம். நியூவர் ஏஜென்ட்ஸ் காபா அனலாக்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா காபாபென்டின், விகாபேட்ரின், டிகாபின். அதர் ட்ரக்ஸில் பார்த்திங்கன்னா லேமோட்ரிகின், லெவிட்ரை ஆசிட்டம், ஃபெல்பமைட், டோபிரமைட். ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸிஃபிகேஷனில் வந்து இருக்குது, ரைட்? ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆன்டி எபிலெப்டிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு சம்மரி மாதிரி. நம்ம இது வரைக்கும் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரக் எல்லாமே இந்த ஒரு 4 மெக்கானிசம்னால தான் வந்து ஆக்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவலில். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது ஓவர் ஆக்டிவிட்டியை வந்து, அதாவது ஒரு சிஎன்எஸை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, அது ரொம்ப எக்ஸைட் ஆகாமல் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது தான் இந்த காபாவோட மெயின் ஃபங்க்ஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு, ரைட்? ஸோ அப்படிங்கும்போது காபாவை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த எபிலெப்சி வந்து கண்ட்ரோல் ஆயிரும். அதுதான் வந்து இந்த காபாவோட கான்செப்ட். காபாவுக்கும் எபிலெப்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபாங்கிறது ஒரு இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வேலை செய்ய வச்சோம்னா இந்த எபிலெப்சி வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோடியம் சேனல்ஸ். ஸோ சோடியம் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக சோடியம் சேனலோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது எக்ஸைட்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சோடியம் சேனல்ஸ் வந்து நம்ம வந்து அதோட ஆக்ஷனை வந்து குறைக்கணும். இந்த ரெண்டு ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 மெக்கானிசம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிளாக்கேட் ஆஃப் சோடியம் சேனல்ஸ் அண்ட் ப்ரொலாங்கேஷன் ஆஃப் தேர் இன்ஆக்டிவ் ஸ்டேட் டிஸ்ட்ராயிங் தேர் ரெக்கவரி, ரைட்? சோடியம் எதுக்குப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நம்ம ஃபிசியாலஜி ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன்லேயே படிச்சிருப்போம், ரைட்? ஸோ சோடியம் சேனல்ஸை பிளாக் பண்ணுறோம், ரைட்? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொலாங்கிங் த இன்ஆக்டிவ் ஸ்டேட் பை டிலேயிங் த ரெக்கவரி, ரைட்? ஸோ அந்த பர்டிகுலர் மசில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ஸ்லேயே வந்து வச்சுருக்கிறது தான் இதோடைய கான்செப்ட். என்னென்ன ட்ரக் இந்த மெக்கானிசமில் அண்டர் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபெனிடாயின், கார்பமசிபின், லேமோட்ரிகின். ஸோ பிளாக்கேட் ஆஃப் லோ த்ரெஷ்ஹோல்ட் கால்சியம் கரண்ட். ஸோ கால்சியம்னால் வரக்கூடிய அந்த லோ த்ரெஷ்ஹோல்ட் கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறது தான், ரைட்? எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா தலாமஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூரான்ஸில். ஸோ இது வந்து ஆப்சன்ட் சீசர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா எத்தோசக்சிமைட். என்ஹான்சிங் காபா மீடியேட்டட் இன்ஹிபிஷன், ரைட்? ஸோ காபாவை வந்து அதோடைய ஆக்ஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அந்த காபாவை வச்சு நம்ம இன்ஹிபிட் பண்ணுற ஆக்ஷன், அதாவது காபா ரெசெப்டாரை வந்து ட்ரக்கை வந்து காபா ரெசெப்டார் பக்கம் திருப்பி விடுறது, லைக் பென்சோடைசிபின் மெக்கானிசம்லேயே நம்ம காபா பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இன்னொரு வாட்டி அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக வந்திருக்கும். பை இன்ஹிபிட்டிங் காபா மெட்டபாலிசம், ரைட்? ஸோ காபா வந்து மெட்டபாலைஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், ரைட்? ஸோ காபா வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு சில ட்ரக் இருக்குது, வால்போரிக் ஆசிட், விகாபேட்ரின். ஸோ அதெல்லாமே காபாவோட மெட்டபாலிசம் வந்து குறைச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக காபாவோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இன்ஹிபிட்டரி எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும்.
by blocking excitatory glutamate receptors. ஸோ காபாங்கிறது இன்ஹிபிட்ரி, குளூட்டமேட்டுங்கிறது எக்ஸைட்டேட்ரி. ஸோ அந்த எக்ஸைட்டேட்ரி பேத்வேஸை வந்து பிளாக் பண்ணும். என்னென்ன ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா டோபிரமிட் அண்டு சம் அதர் ட்ரக்ஸ், ரைட். இன்னும் வந்து அது அண்டர் ரிசர்ச்சில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சோடியம் சேனல்ஸ் வந்து என்னென்ன ட்ரக் பிளாக் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காபா ரிசெப்டாரை இன்ஹிபிட் பண்ணுறது. அதே மாதிரி கால்சியம் கரண்ட்டை வந்து அந்த லோ த்ரெஷ்ஹோல்ட் கரண்ட்ஸ் வந்து எது பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து ஓவர்வியூ மாதிரி ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸோடைய ஜென்ரல் மெக்கானிசம் மாதிரி, ரைட். ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டாக ஒவ்வொரு ட்ரக்காக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரக் பார்த்தீங்கன்னா ஃபெனிடாயின். இட்ஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In CNS, phenytoin has good anti-seizure activity and is one of the most effective drugs against generalized clonic seizures and partial seizures. Right? என்னென்ன டைப்ஸ்க்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்ட் க்ளானிக்கும் பார்ஷியல் சீசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனிடாயின் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கு, ரைட். இட் பிரிங்ஸ் அபவுட் இட்ஸ் எஃபெக்ட் வித்வுட் காசிங் ஜென்ரல் டிப்ரெஷன் ஆஃப் த சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிப்ரெஸ் பண்ணாமல் பர்டிகுலராக இந்த ஆக்டிவிட்டி இந்த சீசரை மட்டும் குறைக்கிறது தான் இந்த ஃபெனிடாயினோட ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து மெக்கானிசம் பார்க்குறோம். ஃபெனிடாயின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா blocks the voltage dependent sodium channels and stabilizes the neural membrane, right. சோடியம் சேனல்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் சேனல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சோடியம் சேனலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணுறது தான் இந்த ஃபெனிடாயினோட மெயின் ஃபங்க்ஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து நியூரல் மெம்பரேன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இனிபிட்ஸ் த ஜென்ரேஷன் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ். அதாவது இந்த சோடியமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்டேஜ் டிபெண்டன்ட் அந்த கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட். ஸோ அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து நம்ம இன்ஹிபிட் பண்ணிட்டோம். வால்டேஜ் டிபெண்டன்ட் சோடியம் சேனல் enters an inactive stage after each action potential, right. ஸோ ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும் இல்லைங்களா. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம வந்து inactive ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது வந்து பெருசாக வந்து எஃபெக்டிவ் இருக்காது. ஃபெனிடாயின் ஆல்சோ பிளாக்ஸ் sodium channels which are in inactivated state and delay the recovery of this channel from inactivation, right. ஸோ இது மட்டும் இல்லை, அதாவது இப்போ வந்து சோடியம் சேனல் பிளாக் பண்ணியாச்சு, இப்போ அது வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ எகெயின் போய் அதில் பைண்ட் ஆகிட்டு அது வந்து மறுபடியும் ஆக்டிவேஷன் ஆகாமல் தடுக்கிறது தான் இதோட இன்னொரு அதர் ஃபங்க்ஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஆல்சோ டிக்ரீசஸ் த நம்பர் ஆஃப் சேனல்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஃபார் த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் and it inhibits the membrane excitability of these voltage dependent sodium channels. அதாவது சோடியம் சேனல் ஆல்ரெடி இப்போ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு சோடியம் சேனலை வந்து பிளாக் பண்ணுது, ரெண்டாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகாமல் பார்த்துக்குது, மூணாவது அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரிப்பிட்டேட்டிவாக வராமல் அதை வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் போக வைக்குது, நாலாவது பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்கிற சோடியம் சேனல்ஸ்லேயே பைண்ட் ஆகிட்டு அதோடைய ரெக்கவரி ப்ராசஸ் வந்து குறைக்குது, ரெக்கவரி ஸ்டேஜை வந்து குறைக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எகெயின் ஜென்ரேட் ஆகாமல், அதாவது புதுசாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து மறுபடியும் பிளாக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எக்ஸைட்டபிலிட்டி வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெனிடாயின் பெர்ஃபரன்ஷியலி பிளாக்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபயரிங். அதாவது ஃபயரிங்னா இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாத அந்த ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ அதை வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஃபெனிடாயினோட மெயின் மெக்கானிசம். ஸோ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெனிடாயின் வந்து சோடியம் சேனலை பிளாக் பண்ணுது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரிப்பிட்டேட்டிவாக வராமல் வந்து தடுக்குது, மூணாவது வால்டேஜ் டிபெண்டன்ட் சோடியம் சேனல் அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிலேஸ் அந்த ப்ராசஸ் ஆஃப் ரிகவரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆல்ரெடி பிளாக் ஆகிடுச்சு ஒரு சோடியம் சேனல் அந்த சேனல்லே பைண்ட் ஆகிட்டு எகெயின் அது ஆக்டிவ் ஆகாமல் வந்து தடுக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபெனிடாயினோட மெயின் மெக்கானிசம் வந்து இருந்துருக்கு. ஸோ கைனடிக்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் அ poorly water soluble drug, hence absorption is very slow, right. So 90% வந்து பார்த்தீங்கன்னா plasma proteins கூட பைண்ட் ஆகிக்கும். valproic acid competes phenytoin for plasma protein binding sites and may result in the phenytoin toxicity. It is metabolized in the liver by first order and later by zero order kinetics at the dose increases, right. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து மெட்டபலைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க by first order kinetics அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, monitoring of plasma concentration is useful. Phenytoin is an enzyme inducer. ஸோ இது வந்து ஒரு மெயின் அட்வர்ஸ் ரியாக்ஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏடிஆரில் பார்க்கும்போது நாசியா, வாமிட்டிங், எபிகாஸ்ட்ரிக் பெயின், அனோரெக்சியா.
ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து மற்ற ட்ரக்கை விட இதில் வந்து நிஸ்டாக்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு ஏடிஆர் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஸ்டாக்மஸ் அப்படிங்கும்போது இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ் இந்த ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக டைப்ளோபியா, ஐடாக்சியா அது எல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஏடிஆர். ஜிஞ்சிவல் ஹைப்பர்பிளாசியா. ஸோ ஜிஞ்சிவல் ஹைப்பர்பிளாசியாங்கும்போது நம்ம டீத்தில் இருக்கக்கூடிய கம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோடைய க்ரோத் வந்து ஓவர் க்ரோத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஜிஞ்சிவல் ஹைப்பர்பிளாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பெரிஃபரல் நியூரோபதி, எண்டோக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹிர்சுட்டிசம், ஆக்னி, கொராசனிங் ஆஃப் ஃபேசியல் ஃபீச்சர்ஸ், ஹைப்பர்கிளைசீமியா, as phenytoin inhibits the insulin release, right? So also decreases ADH, osteomalacia. ஸோ இதெல்லாமே வந்து ஏடிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ரேஷஸ், ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ், லிம்ஃபாடினோபதி, நியூட்ரோபீனியா. ஸோ இடியோசிங்க்ராட்டிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ், எரித்ரோமேட்டஸ், SLE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. மெக்லோபிளாஸ்டிக் அனிமியா அண்ட் டெரட்டோஜெனிசிட்டி. ஸோ டெரட்டோஜெனிசிட்டி ஒன்றும் கிடையாது, அதாவது ஃபீட்டஸ்க்கு அஃபெக்ட் நம்ம எடுத்துக்கூடிய ட்ரக் வந்து ஃபீட்டல் க்ரோத்தில் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை டெரட்டோஜெனிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்ட் டானிக் கிளானிக் சீசர்ஸ், ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ், ட்ரைஜெமினல் நியூராலஜியா அண்டு கார்டியக் அரித்மியாசிஸ். ஸோ இதெல்லாமே இதோடைய யூஸஸ் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா என்னென்ன ட்ரக், கார்பமசிபின் அண்ட் ஃபெனிட்டோயின் என்ஹான்ஸ் ஈச் அதர்ஸ் மெட்டபாலிசம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பனிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெனிட்டோயினோட மெட்டபாலிசம் என்ஹான்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் கார்பனிசம் வைஸ் வெர்சா. Valproate displaces protein bound phenytoin and may result in the phenytoin toxicity. So cimetidine and chloramphenicol inhibits the metabolism of phenytoin, resulting in its toxicity. Antacidsலாம் பார்த்திங்கன்னா phenytoin absorption வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So that's all about phenytoin. Next we are going to discuss about phenobarbital, ரைட்? ஸோ ஃபீனோபார்பிட்டோன் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஆன்டிஎபிலிப்டிக் ட்ரக். ஸோ இதை இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக இது ஏன் இப்போ நவடேஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செடேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் வந்து சீனஸ் டிப்ரெஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம ஃபீனோபார்பிட்டோன் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். பட் இன் சம் கேசஸ் நம்ம வந்து ஃபீனோபார்பிட்டோன் எடுத்து தான் ஆகணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஎபிலிப்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது has specific anti-epileptic activity and raises the seizure threshold, right? So phenobarbital is effective in tonic-clonic seizure and effective in absence seizures. So seizures ஓட டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மெயினாக டானிக்-clonic சீசர்லையும் ஆப்சன்ஸ் சீசர்லையும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கு. தோ அதர் barbiturates also have anti-convulsant effect. The dose required produces significant sedation. ஸோ மற்றதுக்கும் வந்து இதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரக்ஸ் எல்லாமே sedation வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீனோபார்பிட்டோனும் பண்ணும், பட் கொஞ்சம் கம்மியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பேரிட்டிவாக. நெக்ஸ்ட் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்சஸ் barbiturates enhance inhibitory neurotransmission in CNS by enhancing the activation of GABA A receptor and thus facilitating the GABA mediated opening in the chloride ion channels. ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம வந்து பென்சோடைசெபின் மெக்கானிசம் தான் சேம் GABA A ரிசெப்டாரை போய் பைண்ட் பண்ணிக்கும். ஸோ GABA A ரிசெப்டாரை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ GABAங்கிறது ஒரு இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து GABAவோட ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே நம்ம மெம்பரேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைஸ் ஆகிரும், ரைட்? ஸோ எப்படின்னா அந்த குளோரைட் அயன் சேனல்ஸ் வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆகும். அந்த மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பென்சோடைசெபின் மெக்கானிசம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ரைட்? நெக்ஸ்ட் கைனடிக்ஸில் பார்க்கும்போது phenobarbital is very slow, right? Oral absorption is very slow, but about 50% is bound to the plasma proteins. It is a microsomal enzyme inducer and may result in many drug interactions. ஸோ ஏடிஆர் பார்க்கும்போது செடேஷன் தான் மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ டாலரன்ஸ் வந்து டெவலப் ஆக சான்சஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபீனோபார்பிட்டோன் கேன் ஆல்சோ காஸ் நிஸ்டாக்மஸ், ataxia, myeloblastic anemia and osteomalacia like phenytoin. Skin rashes and other hyper sensitivity reactions can occur. ஸோ இதெல்லாமே ஏடிஆர். யூசஸில் வந்து பார்க்கும்போது ஜென்ரலைஸ்ட் டானிக் கிளானிக் சீசர்ஸ் அண்டு பார்ஷியல் சீசர்ஸ் வந்து இதோடைய யூசஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். In tomorrow's class we will discuss the remaining drugs. Thank you.